இது பாருங்க, ஒரு பூச்சி கூடு கட்டி இருக்குது. எல்லாம் இலைங்களை வச்சு கட்டி இருக்குது. இலைங்களை வச்சு எல்லாம் மூடி வச்சிருக்குது. என்ன பூச்சின்னு தெரியல. இது என்ன பூச்சியா இருக்கும்? வெறும் இலை மட்டும்தான் இருக்குது, எல்லாம் மூடி வச்சிருக்குது. இது பூச்சி வடிவமே இப்படி இருக்குமா? தொட்டு பார்க்கலாமா? உள்ளார போனுச்சா? இலையிலே கூடு கட்டி பூச்சி உள்ளார போயிட்டு. இது பாருங்க வந்துட்டு இருக்குது. வெளியில இருந்து வருது பாருங்க இந்த பூச்சி. புழுவை தூக்கிட்டு போதா, இலையை கொண்டு போய் சொல்லுது கூடு கட்டிட்டு. ஜாக்கிரதையா இருக்கணுங்க. குழந்தைங்க துணியிலெல்லாம் கூட இந்த மாதிரி போணுச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம மடித்து வச்சிருக்கிற துணியிலெல்லாம் கூட உள்ளே பாருங்க எடுத்துகிட்டு போகுது. புழு எடுத்துகிட்டு போகுது போல இருக்குது. கூடு கட்டி இலையை சுற்றி எடுத்துகிட்டு போகுது. இலையை கொண்டு வந்து எதுக்கு வைக்கிது வீட்டுக்குள்ளார? இலையை கொண்டு வந்து கட்டுது பாரு. அது எந்த இடம் சரி வரும்னு வச்சு பார்த்து கட்டலாம். இலையை கொண்டு வந்து கட்டி நான் இப்போதான் பார்க்குறேன். உள்ளார வீடு மதிய கட்டி வச்சிருச்சு போல இருக்குதுங்க. வீடு மாதிரி உள்ளார ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்களே மேடம். பாருங்க, உள்ளார ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வீடு மதிய பண்ணி வச்சிருக்குது. எவ்வளோ அறிவு இதுக்கு! இதை அப்படியே உடைக்காம கொண்டுட்டு போய் எங்கேயாவது பத்திரமா கீழே வச்சுட்டு வந்தாங்க. வேற துணியா இருந்தா கூட பரவாயில்லையே, புது காலமே துணி எப்படி எடுத்துட்டு போய்ப்பியா? கூட்டை மட்டும் எடுத்துட்டு போறியா? என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குது? இலை பைத்தியமா இருக்குமா? பாருங்க, முட்டை வைக்கிறதுக்கு இப்படி இலையில கூடு கட்டி உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளாரையே இருக்குது இன்னும் அந்த பூச்சி. ஒரு லைட் அடி பாப்பா, பார்க்கலாம் உள்ள என்னதான் பண்ணுது.